தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பற்றி அவருடைய மனைவி எழுதியிருப்பதாக சொல்லக்கூடிய அந்த கேஸை பப்ளிக் பண்றதுடைய ரீசன் என்னங்க? இன்னைக்கு கரூருக்கு அடுத்ததாக ஒரு எமோஷனல் கரூர் மாதிரி கொண்டு வந்து கார்னர் பண்ணி அவனை சுருக்க வச்சு டிவோர்ஸ் நியூஸ் பத்தி சொன்னீங்க. இது சதி, நீங்க சதி நம்புறீங்களா? சதி இல்லாதது என்ன இது? அப்படி பண்ணுங்க, உடைச்சிருமில்ல. அந்த மாதிரி திமுக உடைய போகுது பாருங்க. இவரு கான்பிடென்டா இருக்கேன்னு சொல்றாரு எல்லா கூட்டத்தையும். விஜய் நேற்று காப்பி அடிக்கிறாரு சிஎம், நானும் கான்பிடென்டா இருக்கேன். எதுக்கு எங்க நீ விஜய் பார்த்து பயப்படுற? நீ கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஐயா. நமஸ்தே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி இருக்கு? காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்கு. நீங்களும் ஒரு புதிய தகவல்லாம் சொல்றதா சொன்னீங்க, சொல்லுங்க ஐயா. எல்லாத்தை விட முக்கியமா ஆரம்பிக்கணும்னா, கலர் கண்ணாடி நேயர்களுக்கு தமிழகத்தில் ஒரு துரோக செயல் நடந்து கொண்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆசீர்வாதத்தினால். அந்த துரோக செயல் என்ன என்று கேட்டால், பேசுறேங்கிறாங்க, எங்க பேசுறாங்க தெரியல. 3 முறை தூதுக்குழு விட்டாங்க, என்ன ஆச்சு தெரியல. அது காத்தாடி டீல்ல போயிடுச்சு, அறந்து போயிடுச்சு. ஸ்டாலினும் கேசி வேணுகோபாலும் பார்த்தாங்க, அதுக்கு போட்டோ வரல, வீடியோ வரல. அது போன வாட்டியே நான் பேசினேன் உங்களோட. கனிமொழி கதை வெடிக்கிறாங்க, ராகுல் காந்தி கதவை தக்குறாங்களா மூடுறாங்களா தெரியல. இது நடுவில் அந்த கிரி சோடங்கர் என்று கோவாவினுடைய பாஜகவில் இருந்தவர் காங்கிரஸில் சேர்ந்துட்டு இப்பொழுது தமிழகத்தினுடைய திமுக தலைவர்களிடம் பேசிக்கொண்டு வருகிறார்கள். நாம் இருவரும் பேசக்கூடிய சனிக்கிழமை 26 பிப்ரவரி கூட பேசிதான் சொல்றாங்க. அவர் டெல்லிக்கு வந்துட்டார், கேசி வேணுகோபாலை பார்க்க போறாருன்னு சொல்றாங்க. ஒண்ணு டால்ஸ்டாய் சுத்தி 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 இந்த ஜாங்கரி மாதிரி சொல்றாங்களே, என்ன எஃபெக்ட் என்ன இருக்குதுங்க? எங்க ஒரு டெலிகேஷன் மேல டெலிகேஷன் பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு எண்டே இல்லைங்களா சார்? நாளைக்கு தேர்தல் கமிஷனர் வந்து சென்னையில கூட்டம் கூட்டிட்டு பேப்பர்காரங்கன்னா, நியூஸ் பேப்பர்காரங்கன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லிட்டாங்க, சிங்கிள் ஃபேஸ் நான் வைக்கிறேன், தேதி அறிவிச்சிட போறோம்னு. 8ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி அறிவிக்க போறாங்க, தேதி மார்ச் மாசம். ஏன் சார் ஒண்ணுமா உங்களுக்கு அந்த இது பண்ணல, நெகோசியேஷன் வரல? ஆனா இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளோ அல்லது செய்தி ஊடகங்களோ அல்லது யூடியூப்களோ எல்லாமே காங்கிரஸ் திமுக உறவு பற்றி யாருமே பேசுறது கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டாருன்னா அது மட்டும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பழனிசாமிக்கு சண்டைன்னு போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு தொலைக்காட்சியில் நான் 4 நாள் தொடர்ந்து பார்க்கிறேன், அதே டிபேட் பண்றாங்க. அதே ஆள் தான், அந்த செய்தி தான் மாறுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதே பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இது பண்ணிட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் போயிட்டாரு, இங்க வந்துட்டாங்க. ஆனால் திமுக காங்கிரஸுடைய உறவு பற்றியோ அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்ஸ், உள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களையோ எந்த தொலைக்காட்சியும் பேசுவது கிடையாது. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் சொல்லுவதை கேட்டால் மிக மிக துக்கத்தை அடைகிறேன். பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், காங்கிரஸ்காரன் ஏத்தனே டிமாண்ட் வைக்கிறாங்க. அவங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்றதை விட்டுட்டு, எப்போ இந்த பேச்சு காங்கிரஸ் திமுக பேச்சு வந்து முறியல, ஆனா முறியுது, நிக்கல, நிக்குமோ நிக்காது, அப்படி ஆடிட்டே இருக்குது, ஊசல் ஆடுறது. இது நடுவுல யார்கிட்ட போய் சேருவாங்களோ அவன் மேல சேரு வார்த்தை அடிக்கிறது. அது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா. அது காங்கிரஸ்காரனுக்கு பிடிக்கலைங்க, டெல்லியில இருக்கவங்களுக்கு. பாஜக காரனுக்கு பிடிக்கல, கம்யூனிஸ்ட் காரனுக்கு பிடிக்கல. நான் எம்ஏ பேபி என்று சொல்லக்கூடிய சிபிஎம் லீடர் சொல்றாரு, பர்சனலா அட்டாக் பண்ணக்கூடாது. தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பற்றி அவருடைய மனைவி எழுதியிருப்பதாக சொல்லக்கூடிய அந்த கேஸை பப்ளிக் பண்றதுடைய ரீசன் என்னங்க? இன்னைக்கு
உங்க பேச்சுவார்த்தை முறியுதா இல்ல அவரோட பேசக்கூடாதுங்கிறது ஸ்டாப் பண்றதுக்கு பண்றீங்களா? இல்ல அவர் மனம் மாறி உடைச்சு அவருடைய மனநிலையை மாற்றி கரூருக்கு அடுத்ததாக ஒரு எமோஷனல் கரூர் மாதிரி கொண்டு வந்து கார்னர் பண்ணி அவனை சுருக்க வச்சு யூ வாண்ட் டு ரிமூவ் ஹிம் ஃப்ரம் தி எலக்ட்ரல் சீன்? தெரியல. அதெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள், சில ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ்காரங்களும் அவெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க விஷயத்தை. இது மாதிரி செய்வது தவறு என்று நீங்களும் சதி நம்புறீங்களா? நீங்களும் இப்போ இந்த டிவோர்ஸ் நியூஸ் பத்தி சொன்னீங்க, இது சதி, நீங்களும் சதி நம்புறீங்களா? சதி இல்லாதது என்ன இது? எங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சதி என்றால் அவங்களுக்கு சகஜமானது. இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லாத்துக்கும் சதி. ஆனா 3ஆம் தேதி மார்ச் மாசம் சாயங்காலம் சந்திர கிரகணம் பிடிக்க போகுது தம்பி. திமுகவுக்கு பிடிச்சிச்சுங்க சந்திர கிரகணம். என்னைக்கு இந்த தேன்கூண்டுல கை வச்சியோ நீ, தேர்தல் முடிக்கும் போது நான் ரஜினிகாந்த் அல்ல, நான் கமலஹாசன் அல்ல என்று பிச்சின் வெளில வந்தாருன்னு வச்சுங்க, எவன் இந்த சதி செஞ்சானோ அந்த குடும்பத்தை பத்தி நான் பேசலாமோ இல்லையோ? எனக்கு உங்களை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, நீ சேர்வார்த்தை அடிக்கிற, நானும் சேர்வார்த்தை அடிக்கிறேன். அந்த முயற்சியில் தான் விஜய் இறங்க போகிறார் என்று சில காங்கிரஸ்காரர்களே என்கிட்ட சொல்றாங்க. ரொம்ப he is wounded like anything என்கிட்ட சொன்னார். ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்ல சொன்னார். கர்நாடகாலேருந்து அவர் எம்பி வேற, ராஜ்யசபா எம்பி. இன்னும் பேர் கூட சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அந்த எம்ஏ பேபி சொல்றாரு, பிலோ த பெல்ட் அடிக்க கூடாது, எல்லாம் இது பர்சனல் வாழ்க்கைன்னு விட்டுடணும். அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ உண்ணாவிரதம் இருக்கேன்னு போகும்போது தலையில ஒருத்தர் காலில் ஒருத்தர் உட்காந்தாங்கல்ல, அந்த போட்டோ எல்லாம் வரும்ல, அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை வைத்து பார்த்தால் காங்கிரஸ் திமுகவுடைய உறவு மிக மிக ஒரு டைட் ரோப் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. எது இருந்தாலும் உறவே வந்தாலும் அவன் 41 சீட்ல 30 சீட் தரேன்னு சொன்னா கூட கசப்பு இனிப்பாகாது. அந்த கசப்பு கசப்பாகத்தான் இருக்கும். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு பார்த்தால் மார்ச் 8 இல்ல 9 தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டெல்லிக்கு வந்துட்டாங்க நேற்று, தமிழ்நாட்டில் அனலைஸ் பண்ணிட்டு. இப்ப இன்னொரு டீம் வரப்போகுதுங்க. அந்த டீம் வந்துட்டு அப்புறம் 5 மாநில தேர்தலுக்கு சேர்த்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ திமுக அது மட்டும் முடிச்சிருவாங்களா? 5ஆம் தேதி ராகுல் காந்தி வரேன்னாரு சென்னைக்கு, அது வராரா இல்லையா தெரியல. ஆனா நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வரப்போறாரு, சண்டே அன்னைக்கு. பிரைம் மினிஸ்டர் தாக்குன்னு தாக்கப்படுறாரு திமுக. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு அப்புறம் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மதுரைக்கு வந்த பிறகு, பிரதமருடைய பேச்சுக்கு பிறகு, அவர் டெல்லி திரும்பி வந்த பிறகு, மோடியும் அமித்ஷாவும் பேசிய பிறகு, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாக, இவ்வளவு நான் பூர்வ பீடி ஏன் போடுறேன்னு கேட்டீங்கன்னா, ஐ கெட் எ ஃபீலிங் ஒரு மாறுதல் வரப்போகுதுங்க தமிழ்நாட்டில். பெரிய மாறுதல் வரப்போகுது தம்பி. அது என்ன மாறுதல்? அது சொல்ல முடியும். இப்ப எனக்கு பிடிக்க முடியல, தெரியுது எனக்கு பிடிக்க முடியல. பெரியவங்க பேசும்பொழுது ஒரு தெரியுது. அந்த மாறுதல் என்னன்னா, திமுகவை அடியோடு கூண்டோடு அடிக்க எந்த எனிமையா இருந்தாலும் ஒரு பேனர்ல வாங்கி சொல்றாங்க. அது நடக்க போகுது தம்பி. ஓபிஎஸ் திமுக சேர்ந்தது பலம் தானே. தென் மாவட்ட ஓட்டு எல்லாம் அவருக்கு பலமா வரப்போகுதுன்னு சொல்றாங்களே. அதெல்லாம் அப்ப தேமுதிக பலம் இல்லையா? அப்போ இல்ல நாளைக்கு டாக்டர் எஸ் ராமதாஸ் அது பலம் இல்லையா? வயசானவர். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போல் நடந்து கொள்கிறார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்காரு வெளியே வந்து. நான் அதுக்கெல்லாம் நாங்க திமுக காரனுக்கு சொல்றதுக்காக நான் கலர் கடையில உட்காரலைங்க. நான் என்னுடைய கருத்து சொல்றதுக்கு உட்கார்ந்துருக்கேன் டால்ஸ்டாயோட. இது பாருங்க, நான் ஒண்ணு பண்றேன், நீங்க பண்ணி காமிங்க. நான் ஒண்ணு பண்றேன், நீங்க ஒண்ணு பண்ணி காமிங்க. 2 பேர் எல்லாருமே பண்ணலாம். என்ன தாங்க அப்படி பண்ணுங்க, உடைச்சிருமில்ல. அந்த மாதிரி திமுக உடைய போகுது பாருங்க. எவ்வளவுதான் நீங்க பலூன் ஊடுங்க, அதுக்கு மேல எங்க ஊத முடியும் தம்பி? ஒரு கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இருக்குங்க. உங்க ஸ்பேஸ் இவ்வளவுதான். அந்த மாதிரி பிச்சர் போடுது. இந்த குக்கர்ல சவுண்ட் வருது பாருங்க, இந்த வெள்ளி அரிசி மூத்து பண்றோம்,
அந்த மாதிரி திமுக போடலைன்னா என் பேர் ராஜகோபால் எழுதி வச்சுங்க. பொதுமக்கள் அவ்வளவு விரோதமாக இருக்கிறார்கள். நாளைக்கு ஒரு திருப்பு வரப்போகுதுங்க, நிச்சயம் வருது, வராது இருக்கவே இருக்காது தம்பி. எப்போ நீங்க வந்து பஸ்ல அடிக்க போறீங்களோ பாத்துக்கலாம். ஒரு கை எப்படி இருந்தாலும் ஒரு கை பார்க்க தானே போகணும். இன்னும் 2 மாசம் இருக்குது. ஏப்ரல் 20 எலெக்ஷன் வச்சுக்க தம்பி. ஏப்ரல் 15 மட்டும் அப்படி ஒரு சேரவாத்தி இறக்கி போறாங்க 2 சைட்லயும். பொதுமக்கள் உணர்ந்து கொள்வார்கள். விஜய் வந்து அடுத்த கட்டமா எப்படி தயாராக போறாரு? இப்படி ஒரு பிரச்சனை வந்து கீழே விட மாட்டாருங்க. கீழே விட மாட்டார். ஏதி வச்சுங்க. அது அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்குது. விஜய்க்கு இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்குது. கீழே விட மாட்டார். காரணம் என்னன்னா இவரு கான்பிடென்டா இருக்கேன்னு சொல்றாரு எல்லா கூட்டத்தையும். விஜய் நேற்று காப்பி அடிக்கிறாரு சிஎம். நானும் கான்பிடென்டா இருக்கேன். எதுக்கு நீ ஒய்டு ரிப்ளிகேட்? இப்போ வந்து இவர் ஒரு ரெட் கார்பெட் போனா அதே மாதிரி விக்கிரவாண்டியில வந்தார், அதே மாதிரி இவங்க போறாங்க. சினிமா ஸ்டைல்லே பண்றாங்க. எங்க நீ விஜய் பார்த்து பயப்படுற? நீ ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வா, தேமுதிகவை கொண்டு வா. பலூன் போயிட்டு வருங்க. இவ்வளவு பலூன் இருக்குது. எங்கெங்க நீங்க வச்சுப்பீங்க? அதெல்லாம் அன்வீல்டியா போகுது. ஒண்ணு காங்கிரஸ் இறக்கிட்டு அந்த 26 சீட்டு 25 சீட்டை இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? என்னதான் புரியலையே. ஒருத்தருக்கு ஆசைன்னு இருக்குதுங்க. ராசியா இருந்ததுன்னா அது இது ஆயிடும். அதான் இன்னும் வந்து தஞ்சாவூர்ல மீட்டிங் நடக்க போறதா தாவேகா சைடுல சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வேட்பாளர்களுக்கு இன்னும் தயாராகலன்னு சொல்றாங்க. இடையில வந்து ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. விஜய் வந்து இப்படி இது பொதுமக்கள் மத்தியில எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அவருக்கு எந்த மாதிரியான ஒரு சிக்கலை இருக்கும்? இது திமுகவுக்கு இன்னும் ஒரு பலம் பொருந்த ஒரு பிரச்சாரமா தான் அமையும். எப்படி ஹைதராபாத்திற்கு சென்று ரஜினிகாந்த் அங்க 2 பேர் வச்சுட்டாரு. அந்த அர்ஜுன் மூர்த்தியும் தமிழருவி மரியுரியும் வச்சுட்டார். கன்வீனரா போட்டார். கடைசியில டபாலுக்கள் வந்துட்டார் மாட்டேன்னு சொல்லிட்டு. ஹைதராபாத்ல இருந்து வந்த உடனே அவருடைய மனது மாறி விட்டது. அதை செய்தது ரெட் ஜெயண்ட் இல்லை. இப்ப விஜய்க்கு என்னதான் மனசு குடைச்சல் கொடுக்கலாமாங்கிறதெல்லாம் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்றாங்க. ரஜினிகாந்த் மாதிரி விஜய் ஆக மாட்டாங்க தான் என்னுடைய கருத்துங்க. அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க. என்னதான் இப்போ எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லைங்க. என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு தம்பி. அது நாளைக்கு நான் வந்து இப்போ ஒண்ணும் இல்லை, சின்ன விஷயம் சொல்றேன். நாளைக்கு நான் தேர்தலில் நிற்கிறேன்னா டால்ஸ்டாய் வந்தோ இல்ல கலர் கண்ணாடி வந்து என் மேல வந்து தூசி போடுவீங்களா? நீங்களா? அது ஒரு லிமிட் இருக்குங்க. பிலோ தி பெல்ட் பண்ணக்கூடாதுங்க. அப்ப நீ சப்ப நாளைக்கு டால்ஸ்டாய் மேல பண்ணுவார், நானும் உங்க மேல பண்றேன். தூத்து மேமேன்னு வந்து 2 பேரும் காரியம் என்ன வந்து ஜனங்க புரிஞ்சுப்பாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மலிவு அரசியலை செய்வது தவறு என்று தான் டெல்லியில் பல சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறார்கள். அது மாறுபட்ட ரீதியில் வந்தாலும் முடிஞ்சாலும் எங்கிட்ட சொல்றேன். மார்கெட் ஆல்வா கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தமிழ் நல்லா பேசுவாங்க. மந்திரி சபையில இருந்தாங்க. ராஜீவ்காந்தி மந்திரி சபையில இருந்தாங்க. சோனியா காந்திக்கு ரெட்டி அவருடைய பையன் தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த செல்வ ஜோடங்கரோட அவங்க எல்லாம் சொல்றாங்க இட்ஸ் நாட் த ரைட் டைம். அந்த மாதிரி பிலோ தி பெல்ட் அடிக்க கூடாது. அதெல்லாம் மனசு புரியுது எல்லாருக்கும். யாருக்கும் தான் இல்லைங்க, எல்லாருக்கும். பிரதமர்னா பிரதமருக்கு வந்து அவர் ஏதோ ஒரு பொம்மநாட்டி வச்சிருந்தாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, அந்த மனைவி கொடுக்கணும், இப்படி இல்லாம பேசுது. எங்க யாருக்கும் தான் இல்லைங்க சார். ஒன்றும் இல்லை. 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ராஜா எடப்பாடி பழனிசாமி அம்மாவை திட்டிட்டு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? எவ்வளவுதான் நீங்க போவீங்க தம்பி? அது ஒரு லிமிட் இருக்குது. இல்லை அவ்வளவுதான் என்று சொல்லி அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வெளியே வரும். கண்டிப்பாக விஜய் தேர்தலில் இருப்பார். தஞ்சாவூர் இல்லை, எல்லா ஊருக்கும் போறார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னதாக பல திருப்பங்கள் இருந்தாலும் தமிழக அரசியலில் நான் அதை எதிர்பார்க்கிறேன். பெரிய திருப்பம். மோடி வந்து திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க, மதுரைக்கு வந்து. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க பாலிடிக்ஸ் பண்ண பண்ணுவாங்க. மு க ஸ்டாலின் சொல்லு,
அரசியல் பண்ணாத அவியலா பண்ணுவான். அவன் அவியல் பண்றதுக்கு வர்றாரு ஸ்டாலின். இது எதுக்கு அவன் அரசியல் பண்ணுவாரு? அரசியல் தான் பண்ணுவாங்க. எங்க நீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், நீங்க அடம் பிடிக்கிறீங்க. அவர் சொல்றாரு நான் தீபம் ஏற்றுவேங்கிறார். அவ்வளவுதானே, வேற என்ன இருக்குது? இந்த 2026 தேர்தல் என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பத்தை கொடுப்பார் தமிழக அரசியல். எது இருப்பினும் எனக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்பி, திமுகவில் எதிராக 3 விரோதிகள் இருக்கிறார்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் இஸ் விஜய் ஃபார் டிஎம்கே, அடுத்ததுதான் எடப்பாடி பழனிசாமி, மூன்றாவது தான் நரேந்திர மோடி. இது எப்படியான வீழ்த்தணும்னு பாக்குறாங்க. எந்த விஷயத்தையான போயிட்டு அடிக்கலாம்னு பாக்குறது நடக்கல. 5 கூட்டம் பேசிட்டாரு. அவங்க கட்சி உள்ள நீ சண்டை உண்டாக்குறது பார்ப்பாங்க, நியூஸ் கொடுக்கறது பார்ப்பாங்க, பிளஸ் அந்த குடும்பத்துல கட்சியில சண்டை உண்டாக்குவாங்க. எது இருப்பினும் ஒரு ஒரு புதிய சகாப்தம் தமிழகத்தில் இருந்து 2026 பொது தேர்தல் தர இருக்கிறது. அதில் திமுக தோல்வி அடையும் என்று தான் பல கருத்து கணிப்பாளர்கள் சொல்லிக்காங்க. இப்ப சிட்டி அண்ட் வில்லேஜஸ் பாத்தீங்கன்னா, வில்லேஜஸ்ல தமிழ் வெற்றி கழகம் இல்லைன்னு ஒரு கதை கட்டி போட்டுருக்காங்க. இப்போ சிட்டின்னு பார்க்க போனீங்கன்னா 78 தொகுதி இருக்கு தம்பி. சிட்டி நான் சொல்றேன், ஏதி வச்சுங்க. சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதியில 12 தொகுதி விஜய் வின் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த 78 சிட்டி கான்சென்ட்ரேட்டுக்கு நான் எது சொல்றேன்னா, வேலூர், ஆரணி, பாளையங்கோட்டை, அந்த மாதிரி இடம் தான் சொல்றேன். இன்டீரியரா போகல. நீங்க ரூரல் அர்பன் டிவைட் இருக்குன்னு ஒரு புதுசை காடை காட்டிக்கி விட்டுருக்காங்க. அப்படி இருந்தா கூட கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, ஒரு 50-60 சீட் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க திமுக காலி. ஆக மொத்தம் இந்த முயற்சியில் அவர் ஈடுபடுவார் என்று தான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பல கருத்துக்களை சொல்லுகிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது ராஜகோபால். நன்றி. நன்றி, வணக்கம்.